கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தையை தவறான முறையிலே விளக்கத்தை சொல்லுவதும் தவறான முறையிலே புரிந்து கொள்வதுமாய் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஒரு சில வேத வசனங்களை நான் உங்கள் முன் வைத்து தவறான கருத்துக்களை சீர் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சங்கீதம் 37:1 முதல் பார்த்தீர்கள் என்றால், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு போவார்கள், பசும் புல்லை போல் வாடி போவார்கள் அப்படின்னு 1-2 வசனம் வருது. ஆனா இதுல ஒண்ணு காணோம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. அவன் கெட்டவன் பொல்லாதவனா இருந்தாலும் அவனை குறித்து நீ எரிச்சல் அடையாத, அவனை குறித்து கோபம் கொள்ளாத, நியாயக்கேடு அநியாயம் செய்யறவனை கண்டு பொறாமை கொள்ளாத, அவங்ககிட்ட போய் டென்ஷன் ஆகி சண்டைக்கு போவாத அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, நீங்க கர்த்தர் உங்களை நியமிச்சிருக்கிறது, நீங்க கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசிக்கிறாகவும் தியானிக்கிறாகவும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக தான் இருக்குன்னு அவர் விரும்புறார். அதை விட்டுட்டு நம்ம அவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட சண்டைக்கு போறதோ மற்ற காரியங்களை போய் நம்ம செய்யறதோ இருக்கிறது, அது கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா நீங்க ஒருவேளை அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போயோ கோவப்பட்டோ அவங்ககிட்ட பிரச்சனையை கிளப்புனீங்க என்றீங்கன்னா நிச்சயமா உங்க ஆத்மா கெட்டு போயிடும். உங்களால் சரியா வேதத்தை வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. உங்க இருதயத்துல அந்த எரிச்சலும் கோபமாவே இருக்கும். உங்களால சரியா ஜெபம் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்களை குறித்து நீ பொறாம கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா நம்ம கிட்ட சொல்லிடுறாரு. 7ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவர் காத்திரு, காரிய சுத்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் எரிச்சல் ஆகாதே. நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. நீ நம்ம மேலன்னா அவரை பார்த்து உக்காந்துட்டு இருக்கிறது, ஜெபிக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது, அவரை தியானிக்கிறது தான் நம்ம வேலை. அதை விட்டு அந்த காரிய சக்தியா இருக்கிறவன், அவனுக்கு வேணுங்கிற காரியத்தை சாதிச்சுக்கிறவன், தீவினை செய்கிறவன், அவன் மேலெல்லாம் நீ எரிச்சல் அடையாத அப்படின்னு திருத்தமா சொல்றாரு. உனக்கிட்ட இருக்கிற அந்த கோபத்தை விட்டு விடு, உக்கரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அவனை பழி வாங்குறேன், அவனை திட்டு, அவன் இந்த மாதிரி நியாயக்கேடு செய்யறவனை குறித்து எரிச்சல் அடைஞ்சு பழி வாங்குற எண்ணம் உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டமா தெளிவா சொல்ற. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு அந்த பொல்லாத குணங்கள், எரிச்சல், ஆத்திரம், கோபம், முறுமுறுப்பு, சலிப்பு போன்ற பிசாசின் துர்க்கிரிகள், துர்குணங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, 8ஆம் வசனம், கோபத்தை நெகிழ்ந்து விடு, உக்கரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்வதற்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் நீங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணும், நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கணும், அதை தான் விரும்புற. பொல்லாதவர்கள் குறித்து நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா பழி வாங்குடைய காரியம் நம்ம காரியம் கிடையாது, பழி வாங்குதல் அவருக்குரியது. வசனத்தை பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10:30 சொல்லுது, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் சொல்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் 10:30 பார்த்தீங்கன்னா, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக பழி வாங்கக்கூடிய காரியம் கர்த்தருடையது. அது நம்ம அந்த பழி வாங்குதல் காரியங்களை நம்ம மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது எரேமியா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன் தக்கதாக அவனுடைய செய்கைக்கு பலனை கொடுக்கும்படி இருதயங்களை ஆராய்ந்தவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அவனுடைய செய்கைக்கு என்ன அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கர்த்தர் தான் செய்யணும். தண்டிக்கிற அதிகாரம் முழுவதும் கர்த்தருக்கு தான் இருக்குது, நம்ம கிட்ட கிடையாது. உலகத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்துல ஒரு நியதி இருக்குது. ஒரு குற்றவாளியை காவல்துறை பிடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க ஒரு லெவல்ல கண்டிஷன் பண்ணுவாங்க. ஆனா தண்டனை அளிக்கக்கூடிய அதிகாரம் நீதிபதி கிட்ட தான் இருக்குது. நீதி தான் அவங்களுக்கு இந்த தண்டனை சொல்லுது. இடையில இருக்கிற பரிந்துரை செய்களோ வாதாடுகளோ கூட இருக்கலாம். ஆனா நீதி தீர்ப்பு வழங்கக்கூடிய காரியங்கள்
நீதிபதிகிட்ட தான் இருக்கு. அப்பதான் அந்த சட்டம் ஒழுங்கு கரெக்டா இருக்கும். எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரன்னு சொல்லி அவன் தீர்ப்பு வழங்கினாங்கன்னா சட்டம் ஒழுங்கு இருக்காது. ஆறு ஆளுக்கு அவங்க ஒரு ஒழுங்கு முறை நடைமுறைகள் இருக்கு. அந்த நடைமுறை மட்டும்தான் செய்யணும். ஆளுக்கு கேள்வி கேட்க கூடாது. ஆளுக்கு நம்ம சண்டை செய்யக்கூடாது. ஒருத்தர் அவர் குற்றம் செஞ்சாங்கன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கு அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க தான் கேள்வி கேட்கணும். நம்ம அந்த இடத்த கேள்வி கேட்கக்கூடாது. பாத்தீங்கன்னா ரோமர் 14:4 எடுத்து பாருங்க. மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானே அவனுக்கு உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாய். ஒருத்தனுடைய குற்றங்களை நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்களை நம்ம கேட்கலாம். நமக்கு மேல இருக்கிறவங்களையோ மற்றவர்களுடைய வேலைக்காரர்களையோ நாம் குற்றப்படுத்துவதற்கு எந்தவித நியாயமும் இல்லை. அவன் யாரு தப்பு செஞ்சாலும் அவனுக்கு மேல இருக்கிறவங்க அவங்கள தண்டிப்பாங்க. இதுதான் உலகத்தின் நியதி. இறைவனும் அதை தான் வகுத்து வச்சிருக்கிறார். எல்லாரையும் கேள்வி கேட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை இருக்கக்கூடாது என்று. ஏன்னா அவரு கழகத்திற்கு தேவன் அல்ல, சமாதானத்துக்குரிய தேவன். அதிகாரிகள் தப்பே செய்தாலும் அவங்க தப்பு செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அவங்கள நீங்க கேள்வி கேட்க கூடாது. அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு அந்த அதிகாரம் பாருங்க. அதை ஒரே நிமிஷம். ரோமர் 13ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ள ஒரு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க. அடுத்து ஆதலால், அங்கே ஆதலாங்கிற வார்த்தையும் போட்டிருக்கார். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படியே எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகைகளுக்கு அல்ல துர்க்கிரிகைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். அவங்க கெட்டது தான் செய்வான். அவர் தெரியும், அவர் ஆண்டவர் தான் சொல்றாரு. அவன் நல்லது செய்ய மாட்டான், அவன் கெட்டது தான் செய்வான், துர்க்கிரியை தான் செய்வான். இருந்தாலும் நீங்க அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது கூட பிலாத்து சொல்றாரு, உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிகாரம் முழுவதுமாய் பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அது இல்லாம அதை நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது. எதிர்த்து நிற்கும் போது வீணான பிரச்சனைகள், கழகங்கள் உருவாகும். அந்த கழகத்துக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவர் தெளிவா நம்ம கூறாரு. மேலும் பாத்தீங்கன்னாக்க ஒரு கழகம், ஒரு பிரச்சனை எதிர்த்து நிற்கும் போது வீணான வார்த்தைகள் நமக்குள்ள புறப்படும். அந்த வீணான வார்த்தைகள் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நீ இதெல்லாம் செய்யாத அப்படிங்கிற. ஏன்னா வீணான வார்த்தைகள் ஒன்றும் நம் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வசனம் பார்த்துக்கோங்க. மனுஷர் பேசி வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டேனும். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றும் அல்லது குற்றவாளிகள் என்றும் தீர்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிது. மத்தேயு 5:22 பாத்தீங்கன்னா, மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நகரத்திற்கு ஏதுவாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூடன்னு சொன்னாலும், வீணான வார்த்தைகள் எது சொன்னாலும், நம்ம நீ ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாதவன் சொன்னா கூட அதுக்கு எரி நரகத்திற்கு நாம் பாத்திரவனாயிடுறோம். ஆக நம்ம வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளா நம்ம இருக்கணும். மேலும் பாத்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் ரோமர் 12:19 வசனம் பாத்தீங்கன்னா, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் சொல்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியா நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணைக்கு இடம் கொடுங்கள். நம்ம தீர்ப்பு செய்ய வேண்டியதில்லை. தீர்ப்பு செய்கிறவர் கர்த்தர். அவர் தீர்ப்பு செய்வாரு. அவனுக்கு கோபாக்கனை வருவதற்கு இடம் கொடுத்து நம்ம அமைதியா இருக்கணும். ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொருடைய வீணான செயல்களுக்கும், வீணான வார்த்தைகளுக்கும் நிச்சயமாய் கர்த்தர் அவர்களுக்கு தண்டிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அந்த காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்து நாம பழி வாங்காதபடி நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொண்டு
வீணான வார்த்தைகள் ஒன்று நம் வாயிலிருந்து புறப்படாதபடி நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் ஏசாயா 26:21 பார்த்தீங்கன்னா, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். பூமியில் அக்கிரமம் வருது, அநியாயம் செய்யறாங்க வராங்க அப்படின்னு பார்த்தா அதை விசாரிக்கிறதுக்காக கர்த்தரே இறங்கி வருகிறார். பழி வாங்குதல், தண்டிக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா பழி வாங்குதல் அவருக்குரியது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவர் சாட்டை எடுத்துட்டாரு, ஆண்டவர் கோயில் அக்கிரமம் செஞ்சவங்களை சாட்டை எடுத்து அடிச்சாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஆண்டவர், அதனால அவர் சாட்டை எடுத்து அடிச்சார். நம்ம ஆண்டவர் இல்லைல்ல. பழி வாங்குதல் அவருக்குரியது, நியாயம் தீர்க்கிறது அவருக்குரியது. அவர் தான் சாட்டை எடுக்கணும், அவர் தான் அடிக்கணும், அவர் தான் நியாயம் தீர்க்கணும். நம்ம எந்த விதத்திலையும் ஆண்டவருக்குரிய காரியங்களை நம்ம கையில் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் செய்தார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன நம்மளை செய்ய சொன்னாரோ அதை நம்ம செய்யணும். ஆண்டவர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருந்தா நம்ம அதிகாரத்தை எடுக்கலாம். ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை, பழிவாங்கக்கூடிய அதிகாரத்தையும் பதில் செய்யக்கூடிய அதிகாரத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுக்கல. அவர் அடிச்சார்னா அவர் ஆண்டவர் அடிச்சாரு, அவர் அடிப்பார். இன்னமும் அவர் தண்டிக்கக்கூடிய உரிமை, நியாயம் தீர்க்கக்கூடிய உரிமை அவருது. அதனால அந்த காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு எந்த இதையும் செய்யக்கூடாது. ஏன்னா குழப்பத்தை நம்ம உருவாக்கக்கூடாது. சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே போயிட்டே இருக்கணும். அவருக்குரிய ஒவ்வொருவருக்கும் அவங்க செஞ்சதுக்குரிய தவறுக்கான தண்டனையை நிச்சயமாய் அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தண்டனை வழங்குபவர் அவர், நியாயம் தீர்க்க அவர் இறங்கி வரார், அவர் நியாயம் தீர்ப்பார். ஆகவே நியாயம் தீர்ப்பை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வோம். தேவனுக்கு பிரியமான வழிகளை நாம் நடக்க முயற்சி செய்வோம். தேவையில்லாத காரியங்களை நம்ம கவனத்தை திசை திருப்பணும்னா வேதத்தை விட்டு நாம் வழி விலகி போகிறவர்களா ஆயிடுவோம். மனிதனுடைய கோபம் தேவ நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய கோபம் தேவ நீதியை நடத்தாது. அது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் நம்மளுடையது கிடையாது, அது கர்த்தர் செய்வார். அதனால நம்ம அமைதியாய் நம்முடைய வேண்டுதலை, விண்ணப்பத்தையும் தேவ சமூகத்தில் நம்ம தெரிவித்து விட்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்கிறார் என்று நம்ம காத்திருக்க வேண்டியது. ஏன்னா அவர் இறங்கி வர்றார், ஸ்தானத்திலிருந்து இறங்கி வருகிறார். தீமைக்கு தண்டிக்கிறதுக்காக அவர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். எந்த ஒரு தண்டனை வழங்கக்கூடியது, அது தண்டனை கர்த்தருக்குரிய, என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். இது நியாய தீர்ப்பு செய்ய வேண்டிய உரிமையும் கடமையும் கர்த்தருக்குரியது மட்டுமே. நம்ம யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது. நம்ம நியாயாதிபதி கிடையாது. நம்முடைய வேலை வேதத்தை வாசிக்கணும். அடுத்தவங்க அக்கிரமங்கள் மீறல் செய்தா அதை கர்த்தருக்கு தெரிவிக்கணும். அவர் என்ன செய்யறாருங்கிறத அவர் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா நமக்கு உரிய நன்மையான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்துகிட்டே இருப்பார். நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தின்படி நம்ம நடக்கணும். யார் மேலையும் பொறாமையோ எரிச்சலோ கொண்டு நம்ம நம்ம ஆத்மாவை கெடுத்து கொள்ளாதபடி நாம் வாழணும். வேத வசனத்தின்படி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் என்றால் கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நமக்கு சேரும். நம்ம வாழ்க்கையில இந்த பழி வாங்குதோ எரிச்சல் கோபம் மாத்திரம் இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு இருதயத்துல சமாதானம் நிரம்பி இருக்கும். கர்த்தர் நமக்குள் வாழ்வார். தேவன் வாசம் செய்கிற ஆலயமாய் நம்ம சரீரம் இருக்கு. அதை பரிசுத்தப்படுத்தி எப்பொழுதுமே தேவன் வாசம் செய்கிற ஆலயத்துல தேவனை ஆராதிக்க கூடியவர்களாய், அடுத்தவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதபடி தேவனை ஆராதித்து அவரை போற்றி பாடுகளாய் இருக்க கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. அதனால நம்ம எந்த விதத்திலும் கோபமோ எரிச்சலோ படாதபடி தேவனுடைய பாதையில் நடக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.